ஸோ இந்த டிப் எதுக்காகனா வந்து ஒருத்தரை வந்து எப்படி மோட்டிவேட் பண்ணுறதுன்றது. ஓகே, மோட்டிவேஷனில் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கா? டெஃபினெட்லி இருக்குது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் அதே 2 பர்சன் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். ஏ, பி. ஏ வந்து ஏவோட கேரக்டர் எப்படின்னா கொஞ்சம் லைக் ரொம்ப எமோஷ்னல் பர்சன் அண்ட் வந்து ரொம்ப லைக் எப்படி சொல்கிறது, தே ஆர் அ பிட் ஆஃப் செல்ஃப்லெஸ், அடுத்தவங்களுக்காக யோசிக்கிற கைண்ட் பீப்புள் அண்ட் அந்த மாதிரி இருக்கிற ஒரு பீப்புள். ஓகே, பீன்றவங்க வந்து இஸ் அ டஃப் காய். ஓகே, யூ கேன் சே ரொம்ப டஃப், ஸ்டபர்ன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இவங்களுக்குமே வந்து அஃபெக்ஷன் இருக்கும், பட் தே ஓன்ட் ஷோ இட் அண்ட் வந்து கொஞ்சம் ரூடாக ரஃப் அண்ட் டஃப்பாக இருப்பாங்க. தீஸ் பீப்புள் வந்து எமோஷன்ஸால் இருப்பாங்க, இவங்களுக்கும் எமோஷன் இருக்கும், பட் ஆனால் அவங்க அதை காட்ட மாட்டாங்க. ஓகே, ஸோ இந்த ஏ பர்சனுக்கு எந்த விதமான மோட்டிவேஷன் வந்து கரெக்டான ரிசல்ட் கொடுக்கும், பிக்கு எப்படி கொடுக்குன்றதை பார்க்கலாம். ஏ பர்சன் வந்து எப்படின்னா தே ஆர் எமோஷ்னல். ஸோ அந்த பீப்புளுக்கான ஸ்ட்ரென்த் எப்படின்னா அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் உன்னால் முடியும், யூ கேன் டூ, கண்டிப்பாக உன்னால் வந்து ப்ராக்ரெஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க கூட இருக்கிறவங்க, எஸ்பெஷலி த பீப்புள் தே லவ் அண்ட் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், இல்லை இவங்க இந்த ஏ பர்சன் வந்து இதுதான் எதிர்பார்ப்பாங்க. ஓகே, ஸோ அந்த பர்சனுக்கு வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் மோட்டிவேஷன் வந்து கண்டிப்பாக வந்து இட் வில் கிரியேட் அ சக்ஸஸ். இதோடு சேர்ந்து வந்து என்னால் உனக்கு முடியுன்றது தெரியும். அண்ட் தீஸ் பீப்புளுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், நம்மளை நம்பி இவங்க இருக்காங்க, நமக்காக இருக்காங்க, இல்லை நம்ம இவங்களுக்காக செஞ்சாகணும், அவங்களுக்காக செஞ்சாகணுன்றதுனாலே இந்த ஏ பர்சன் அதெல்லாம் யோசித்து கொஞ்சம் ஈஸியாக மேலே வருவாங்க. இதோட கூட கொஞ்சம் மோட்டிவேஷனுக்கு ஒரு பாசிட்டிவாக உன்னால் முடியும்னு அப்படின்னு அந்த பர்சன் கிட்டேன்னு கிடச்சா 100% வந்து இந்த ஏ பர்சனுக்கு சக்ஸஸ் வந்துடும். கண்டிப்பாக அவங்களோட கோல் வந்து அச்சீவ் பண்ண முடியும். வேறஸ் இந்த பி பர்சனுக்கு வந்து எப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான மோட்டிவேஷன் வந்து செட் ஆகாது. எப்படி செட் ஆகும்னா வந்து டக்குன்னு உன்னால் இதை பண்ண முடியாது, நீ வந்து முடிஞ்சால் பண்ணிக்காமி. ஸோ இந்த மாதிரியான ஸ்டபர்ன் பீப்புள் எப்படி எடுத்துப்பாங்கன்னா தே டோன்ட் ஆக்ட் எமோஷ்னலி. இப்போது இதே மாதிரியானது இந்த ஏ பர்சன் கொடுத்தா உடஞ்சிருவாங்க, தே கான்ட் அச்சீவ் சக்ஸஸ். பட் பி பர்சனுக்கு இந்த மாதிரி இருக்கும்போது அதை அவங்க பர்சனலாக எடுத்துக்கிட்டு இன்னும் அவங்க ஹார்ட் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டு தே வில் டேக் தட் அஸ் என்ன நீ சொல்லிட்டல அப்படின்னு வாயில் சொல்லாமல் தே வில் ஷோ இட் இன் ஆக்ஷன். ஸோ பி பர்சனுக்கு இந்த மாதிரி தான் வந்து ரிசல்ட் கிடைக்கும். ஸோ ஒவ்வொருத்தர் வெவ்வேறு மாதிரி, யாருக்கு என்ன மாதிரி மோட்டிவேட் பண்ணுன்றதை வந்து நம்ம யோசிச்சு பண்ணணும்.